ஓம் சாய்ராம். உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்க, பணம் மலை போல சேர, இருக்க கடன்லாம் தீர பீரோவுக்கு அடியில இந்த ரெண்டு பொருளை மட்டும் யாருக்குமே தெரியாம நீங்க வச்சிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீரும். கண்டிப்பாக நீங்களும் பல வழிகளில் பணம் சம்பாதித்து பணக்காரராக மாறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மனுஷனுக்கு பண தேவை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறீங்க. ஒரு சைடு பார்த்தா இஎம்ஐ கட்டணும், ஒரு சைடு பார்த்தா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நாம கொஞ்சமாச்சும் வசதியா வாழ்றதுக்கு பணம் மிகப்பெரிய அளவில் தேவைப்படுது. அதற்காக தான் நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்க முயற்சி செய்யறோம். அப்படி எவ்வளவு முயற்சி செய்தாலும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் பணம் வர்றதில்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சர்டன் லிமிட் தான் இருக்கு. அந்த லிமிட்குள்ள தான் பணம் வருது. அதுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. சரி, சில பேருக்கு பணம் வந்தாலும் பாத்தீங்கன்னா அது பணம் கையில தங்குறதே கிடையாது. ஏதாச்சும் ஒரு அனாவசிய செலவுல போயிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பணம் உங்கள் கைகளில் எப்போதும் தங்கி இருக்க வேண்டும். பணமும் பாத்தீங்கன்னா பல வழிகளிலிருந்து நீங்களும் மற்றவங்களை போல நீங்க ஆசைப்படுற மாதிரி பணக்காரர் ஆவதற்கு இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பணம் உங்கள் கையில் எப்போதும் புழங்கிக் கொண்டே இருக்கும். உங்கள் கையில் பணம் நிரந்தரமாக தங்கும். அதற்கான தாந்திரிக பரிகாரத்தை பத்தி தான் இதை பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் செஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைச்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்கள் வீட்டில் பண ஈர்ப்பு ஏற்பட்டு உங்கள் வீட்டிற்கு பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பல மடங்கு பெருகுங்க. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் பணக்காரர் ஆயிடலாம். அப்படிப்பட்ட முக்கியமான பதிவு தான் இங்க பார்க்க போறோம். சோ இப்போ பண வரவு அதிகரிக்க நீங்க பீரோக்கு அடியில என்ன வைக்கணும் தான் இப்ப பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை நீங்கள் முக்கியமாக செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் பீரோவுக்கு அடியில் மட்டும்தான் செய்யணும். செவ்வாய், வியாழன், வெள்ளி இந்த 3 நாள்ல ஏதாச்சும் ஒரு நல்ல நாள், அதாவது அஷ்டமி, நவமி, கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாள்ல நீங்க காலையிலே எழுந்து குளிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் இதை செய்யணும். அதாவது 4 to 6 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் அல்லது மண்ணால் ஆன சட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ரெண்டை தவிர வேற எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கண்ணாடி பவுல் இல்ல மண்ணால் ஆன சட்டியை மட்டும் தான் எடுத்துக்கணும். இந்த பவுல் நிறைய கல்லுப்பை நிரப்பி விடுங்கள். சரிங்களா? அதுக்கு மேல ஒரே ஒரு சிறிய துண்டு படிகாரத்தை சொருகி வைத்து விடுங்கள். சரிங்களா? படிகாரம் நீங்க நாட்டு மருந்து கடையில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். சோ ஒரு பவுல் நிறைய கல்லுப்பை போடுறீங்க. அதுக்கு மேல ஒரு சின்ன படிகார துண்டை சொருகி வச்சிருங்க. இப்போது இந்த பவுல பீரோவுக்கு அடியில யாருக்கும் தெரியாதவாறு வைத்து விடுங்கள். அவ்வளவுதாங்க, பரிகாரம் முடிஞ்சதுங்க. இந்த பவுல் உங்க பீரோவுக்கு அடியில் இருக்கும்போது அங்கு பண ஈர்ப்பு அதிகரித்து பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு வீட்டில் ஏற்படுங்க. சரிங்களா? அதே போல எப்ப இந்த பவுலை மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த முறை மாற்றும் போது அமாவாசை அன்றுதான் மாற்ற வேண்டும். சரிங்களா? நீங்க எந்த நாள் வேணா செஞ்சிருக்கலாம். ஆனால் அதை தொடர்ந்து வரும் அமாவாசையில் இதை மாற்றி விடுங்கள். சரிங்களா? அமாவாசை அன்னைக்கு இந்த கல்லுப்பை எடுத்துட்டு போயிட்டு தண்ணீரில் நன்றாக கரைத்த பிறகு செடிகளில் ஊற்றி விடுங்கள். அப்படி இல்லைன்னா சிங்க்ல ஊத்திடுங்க. சரிங்களா? அதன் பிறகு பவுலை கழுவி சுத்தம் செய்து காய வைத்த பிறகு மறுபடியும் இதே போல ஒரு செவ்வாய், வியாழன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கு காலையில பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பரிகாரத்தை திரும்பவும் செய்யுங்க. அதே போல நீங்க அந்த பவுல் நிறைய கல் உப்பை போட்டுட்டு அதுக்கு மேல அந்த படிகார கல்லை வைத்து விட்டு யார் கணக்கும் தெரியாமல் பீரோ கடையில் வச்சிடலாங்க. இப்படி மாதம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு பண வரவு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பல வழியிலிருந்து வருங்க. இத்தனை நாட்களாக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரும். உங்களுடைய கடன் சுமைகள் தீரும். பணம் பல வழியிலிருந்து நீங்களும் பெரிய பணக்காரராக ஆகலாம். இதோட சேர்த்து இன்னொரு பரிகாரமும் சொல்றேன். இந்த 2 பரிகாரத்தை நீங்க சேர்த்து செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பணமும் நகையும் வீட்டுல குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரம். இது ரெண்டையுமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக 100% ரிசல்ட்ஸ் கிடைக்குங்க. உங்க வீட்டுல நகையும் பணமும் சேரணும்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும். பணத்துக்கு ஈடாக நாம இன்னைக்கு மதிக்கக்கூடிய பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா தங்கம் தாங்க. இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தோட விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறதுனால பல பேருக்கும் தங்க நகை வாங்குவது அப்படிங்கிறது ஒரு எட்டாக்கனியாகவே இருக்குது. அப்படிப்பட்ட தங்கத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியதுதான் சொர்ணலட்சுமி. இந்த சொர்ணலட்சுமி உங்க வீட்டுக்கு வரவழைப்பதற்கு இந்த ஒரே ஒரு கட்டையை மட்டும் நீங்க பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தங்க நகை சேர்ந்துகிட்டே இருக்குங்க. ஆன்மீக ரீதியாக தங்கத்திற்கு சமமாக கருதப்படுவது பாத்தீங்கன்னா ஒரு பொருள் சந்தனங்க. பொதுவாக அனைத்து
அனைத்து தெய்வ காரியங்களும் சந்தனம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா சந்தனத்திற்கு அந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது. இன்னைக்கும் கேரளால வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோயில வந்து பாத்தீங்கன்னா சந்தன மரக்கட்டையை உபயோகப்படுத்தியே தெய்வங்களுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகிறது. அந்த சந்தனக்கட்டையை தேய்ச்சி தான் நமக்கு வந்து சந்தனமாவும் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட சந்தன மரக்கட்டையை எப்படி பயன்படுத்தினா உங்க வீட்டுல வந்து தங்கம் அதிக அளவு சேருன்னு இப்ப பார்க்க போறோம். பொதுவாகவே நமக்கு சந்தனம் சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா அந்த சந்தனத்தை வந்து மாத்திரை மாதிரி ஒரு இதில் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா சந்தன பொடி, இதுதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சுத்தமான சந்தன மரக்கட்டையை உங்க வீட்டுல வாங்கி வச்சிருந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட சுத்தமான சந்தன மரக்கட்டையை வாங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் வழிபட மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகங்க. அது மட்டும் இல்லாம வீட்டின் படுக்கை அறையிலோ அல்லது வீட்டோட எந்த அறையில் வேண்டுமானாலும் இந்த சந்தன மரக்கட்டையை வந்து நீங்கள் வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் அஷ்ட மகாலட்சுமிகளின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நீங்க டெய்லி வந்து அந்த சந்தனத்தை லைட்டா தேய்ச்சிட்டு அந்த சந்தனத்தை வந்து நெத்தில வச்சுட்டு போனால் போதும், புதனோட அருளும் கிடைச்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக பொன்னும் பொருளும் சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே போல நீங்க வந்து சுக்கிர ஹோரையில் சந்தன பொடியை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைச்சி ஸ்வர்ண லட்சுமி அங்கு நிரந்தரமாக குடியேறுவாள் அப்படிங்கிறது முன்னோர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குங்க. அதனால சந்தன கட்டையை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துட்டு உங்களோட பூஜை அறையில் வைத்து வழிபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சகல செல்வமும் கிடைக்கும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், செல்வ கடாட்சம் பெருகுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் தீரும். ஒரு சின்ன கட்டை இருந்தால் கூட போதும், நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் தீர்ந்து, கடன் சுமையெல்லாம் தீர்ந்து, பல வழியிலிருந்து பணம் வந்து நீங்களும் பணக்காரராக ஆவீர்கள். அந்த மகாலட்சுமியோட அருள் எப்போ உங்களுக்கு கிடைக்கும், நீங்களும் மற்றவரை போல பணக்காரராக வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.